பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ல இருக்கக்கூடிய அடைப்பை வந்து ஈஸியாக எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி போகாமல் இருந்துச்சு சிங்க்ல அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தண்ணியை வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப கொதிக்க எடுக்காதீங்க. அதாவது ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து சூடாக இருக்கணும், பட் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த தண்ணியை சிங்கில் வந்து ஊற்றி விட்டுடலாங்க. நான் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, அது வழியாக நல்லா இந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் செஞ்சோம் அப்படின்னா அந்த டியூப்பில் வந்து எந்த அழுக்கும் சேராது. அப்படியே சேர்ந்துருந்தாலும் அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணி மூலிமா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. ஹாட் வாட்டர் ப்ளஸ் ஹார்பிக் இது ரெண்டுமே சூப்பராக வேலை செய்யும். ஸோ பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோவாக வந்து போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.